أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم وعلى عبده المسيح الموعود இஸ்லாத்தின் வெற்றி. முன்னுரை. அல்லாஹ்வின் பேரருளால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத்தின் தோற்றுனர் ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பிற மதங்களிலிருந்து இஸ்லாத்தின் மேன்மையை எடுத்து கூறுவதற்காக அல்லாஹுக்கும் அவனது அடியார்களுக்கும் இடையே ஓர் உயிரோட்டமுள்ள தொடர்பை ஏற்படுத்துவதற்காக எழுதப்பட்ட 80க்கும் மேற்பட்ட நூல்களில் ஒன்றான ஃபத்ஹே இஸ்லாம் எனும் நூலின் தமிழாக்கத்தை இஸ்லாத்தின் வெற்றி என்னும் தலைப்புடன் வெளியிடுவதில் மகிழ்ச்சியடைகிறோம். இந்நூலில் புனித நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவிப்பின்படி வரவிருந்த மசீஹ் இவர்தான், விரும்பினால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கின்றார்கள். மேலும் இந்நூலில் ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்திற்காக ஒரு புத்தம் புதிய ஒளிமிக்க நாள் முன்பு மலர்ந்தது போன்றே மலரும், இஸ்லாமிய சூரியன் முன்பு உதித்தது போன்றே முழு பிரகாசத்துடன் உதயமாகும் என்று அறிவிக்கின்றார்கள். மேலும் இஸ்லாம் உயிர் பெறுவதற்கு நம்மிடமிருந்து அது ஒரு பரிகாரத்தை வேண்டுகிறது. அது என்ன? அது அதன் வழியிலேயே நாம் மரணிப்பதாகும். இந்த தியாகத்தின் மீதுதான் இஸ்லாத்தின் வாழ்வு, முஸ்லிம்களின் வாழ்வு, உயிருள்ள இறைவனின் தோற்றம் யாவும் சார்ந்து நிற்கின்றன. இதன் மறுபெயர்தான் இஸ்லாம் என்று கூறுகிறார்கள். பக்கம் 18-19. சுருக்கமாக ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதங்கள், அவர்களின் வருகையின் நோக்கம், இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கான செயல்முறை திட்டங்கள், அதனை சொல் வடிவில் கொண்டு வருவதில் உள்ள அவர்களது ஆதங்கம் இந்நூலின் வாயிலாக களப்பற்ற முறையில் அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தற்போது நாம் இந்த நூலை, அதாவது இஸ்லாத்தின் வெற்றி என்கின்ற இந்த நூலை ஆடியோ வடிவில் சிறிது சிறிதாக உங்கள் முன் கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதன் காரணம், தலைமையக வழிகாட்டலின் அடிப்படையில் இவ்வருடத்தில் நமக்கான வாசிப்பு புத்தகமாக இந்த நூல் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த சிறிய முயற்சியின் மூலம் சகோதரர்கள் அனைவரும் பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். இஸ்லாத்தின் வெற்றி. இஸ்லாத்தின் வெற்றியை பற்றியும் சர்வ வல்லமையுள்ள இறைவன் தன்னை பெருமளவில் வெளிப்படுத்தி காட்டுதல் பற்றியும் ஒரு நற்செய்தி, அத்துடன் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கான பாதையையும் அவனது உதவியை சம்பாதித்துக் கொள்வதற்கான வழிவகைகளையும் அறிந்து கொள்ளும்படி விடுக்கப்படும் ஓர் அழைப்பு. ரப்பின் ஃபுஹு ரூஹ பரகத்தின் ஃபீ கலாமி ஹாதா வஜ்அல் அஃஇதத மினன் நாசி தஹ்வி இலைஹி. என் இறைவா, எனது இந்த வார்த்தையில் நீ அருளின் ஆவியை ஊதுவாயாக, மேலும் நீ மக்களின் உள்ளங்களை இதன் பக்கம் சாய்ப்பாயாக. வாசகர்களே, இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களை காப்பானாக. ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த எளியவன் இம்முக்கியமான கட்டுரையை உங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இக்கட்டுரை ஒரு தெய்வீக வேலை திட்டத்தை பற்றியதாகும். இஸ்லாம் மார்க்கத்தின் மேம்பாட்டிற்காக இச்செயல் திட்டத்தை நிறைவேற்ற இறைவன் என்னையே நியமித்திருக்கின்றான். இக்கட்டுரையில் இறைவன் எனக்கு அருளியிருக்கும் சொற்பொழிவாற்றும் சக்தியை கொண்டு இந்த வேலை திட்டத்தின் முக்கியத்துவத்தையும் அதற்கு உதவ வேண்டியதன் அவசியத்தையும் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இதன் மூலம் நான் ஆற்ற வேண்டிய கடமை, அதாவது விளக்கம் கூறி உங்களுக்கு அழைப்பு விடுவிக்கும் கடமை நிறைவேறிவிடும். உங்களுக்கு அழைப்பு விடுக்கும் என்னுடைய இக்கட்டுரை உங்களுடைய உள்ளங்களை எவ்வாறு கவரும் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் கவலைப்படுவதெல்லாம் எனது தூது செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமையை குறித்துதான். மக்கள் இத்தூது செய்தியை விருப்பத்துடன் கேட்டாலும் வெறுப்புடன் பார்த்தாலும்
என்னை பற்றி நல்லெண்ணம் வைத்திருந்தாலும் அல்லது தப்பெண்ணத்திற்கு தங்களது உள்ளத்தில் இடமளித்தாலும் ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு கடமைப்பட்டிருப்பது போன்று நானும் இத்தூதை உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹி வல்லாஹு பஸீரும் பில் இபாத். நான் எனது பணியை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றேன். அல்லாஹ் எனது அடியார்களை உற்று நோக்குபவனாவான். நான் இப்போது மேலே வாக்குறுதியளித்த என்னுடைய கட்டுரையின் பக்கம் திரும்புகிறேன். உண்மையை தேடுபவர்களே, இஸ்லாத்தை உண்மையாக நேசிப்பவர்களே, நாம் வாழ்ந்து வரும் இக்காலம் மிகவும் இருண்டது என்று உங்களுக்கு தெரியும். மக்களின் நம்பிக்கையிலும் அவர்களின் நடத்தையிலும் நேர்மையற்ற தன்மை புகுந்துவிட்டது. தவறு மற்றும் வழிகேடு என்னும் ஒரு கொடிய சூறாவளி காற்று எல்லா திசைகளிலும் வீசுகின்றது. இறை நம்பிக்கை என்று கூறப்படும் இடத்தை நாவினால் கூறும் சில சொற்கள் பிடித்து கொண்டன. ஒரு சில சடங்குகள் அல்லது ஒரு சில ஊதாரித்தனமான அனுஷ்டானங்கள் அல்லது வெளி வேஷங்கள் இவையே நற்செயல்களாக கருதப்படுகின்றன. உண்மையான நன்மை முற்றிலும் அறிந்து கொள்ளப்படவில்லை. இக்காலத்தின் தத்துவ ஞானமும் விஞ்ஞானமும் ஆன்மீக சீர்திருத்தத்திற்கு எதிராகவே இருக்கின்றன. அதன் விளைவுகள் அதை அறிந்திருப்பவர் மீது மிக தீய தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் அவை அவர்களை இருளின் பக்கம் இழுத்துச் செல்பவையாக உள்ளன என்பது நிரூபணமாகின்றன. அபாயகரமான எண்ணங்களையும் ஷைத்தானிய உணர்ச்சிகளையும் அவை தூண்டிவிடுகின்றன. அவற்றை படிப்பதில் மூழ்கி இருப்பவர்கள் திடமான தமது மத நம்பிக்கைகளை இழந்து விடுகிறார்கள். எந்த அளவுக்கென்றால் தெய்வீக உண்மைகளை அலட்சியப்படுத்த தொடங்கி நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை கொள்கைகளை, தொழுகை, நோன்பு போன்ற வழிபாட்டு முறைகளை ஏளனமாகவும் கேலிக்குரியதாகவும் பார்க்க துவங்கி விடுகின்றனர். அவர்களுக்கு இறைவனும் அவன் இருப்பதும் மிக முக்கியமான விஷயங்கள் அல்ல. அதிகமானோர் இயற்கைவாத சிந்தனையில் மூழ்கியவர்களாய் மதத்துக்கு எதிரான கருத்துடையவர்களாய் மாறிவிடுகின்றனர். கல்லூரிக்கு செல்லும் இளைஞர்களோ கல்லூரியை விட்டு வெளியேறுவதற்கு முன்னரே தமது மதத்துக்கும் அம்மதத்தின் மீது தமக்குள்ள கடமைகளுக்கும் பிரியாவிடை கூறிவிடுகிறார்கள். அருவருப்பான பிழையும் வழிகேடும் நிறைந்த காட்சியின் ஒரு பகுதிதான் இது. இக்காட்சியின் இதர பகுதிகள் நூற்றுக்கணக்கில் எல்லாமே அருவருப்பானவைகளாய் இருக்கின்றன. நேர்மையும் நாணயமும் உலகத்தை விட்டு முற்றாக மறைந்தே போய்விட்டன. உலகத்தை சம்பாதிப்பதற்காக வஞ்சித்தலும் பொய் பேசுதலும் மிதமிஞ்சி போய்விட்டன. மிகவும் துஷ்ட மனிதர்கள் தகுதி மிக்கவர்களாகவும் மிக பொருத்தமானவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். மோசடி, நாணயமின்மை, பல்வேறு விதமான பாவங்கள், கடமைகளில் உணர்ச்சியின்மை, பொய் பேசுதல், திரித்து கூறப்படுதல், படு மோசமான வகையில் சதித்திட்டம் தீட்டுதல் போன்றவை வளர்ந்து வருகின்றன. மிருகத்தனமான ஆசைகளையும் வன்முறைகளையும் தூண்டிவிடுகின்ற கசப்பான சண்டை சச்சரவுகளையும் கலவரங்களையும் இவற்றுடன் சேர்த்து கொள்ளலாம். இவை யாவும் ஒரு பயங்கர புயலை போன்றவையாகும். எஞ்சியவை நாளை.